சரி, ஓகே. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுதான் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு புக்கை ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும்ல, இந்த நாங்கள் அடுத்து வந்து அந்த புக்கு வந்து ஒரு 400 பேஜ் 500 பேஜ் இருந்துச்சுன்னா அந்த 500 பேஜ்ல இதுதான் இருக்க போகுதுன்றத அது ஜஸ்ட் ஒரு 10 லைன்ல சொல்லி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரியாம்பிள். கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குன்னு என்ன இருக்க போகுதுன்றத ப்ரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்க, ப்ரியாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபிலாசபி, ரைட்டா? ஃபிலாசபினா கம்ப்ளீட்டா தத்துவங்கள் தான், ரைட்டா? மெயினா வந்து ஃபுல்லா நிறைய தத்துவங்களா இருக்கும். அது போக வந்து அப்ஜெக்டிவ், குறிக்கோள் என்ன, இவருடைய குறிக்கோள், இந்த இந்திய அரசியலுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள்ல கொடுக்கப்பட்ட 4 விஷயங்கள் எதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, சோர்ஸ், இந்த இந்திய அரசியலமைப்பை எங்கிருந்து எடுத்திருக்கோன்ற சோர்ஸ், அடுத்து அந்த இந்திய அரசியலமைப்பினுடைய நேச்சர், அடுத்து இந்திய அரசியலமைப்பினுடைய குறிக்கோள், அடுத்து இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 4 வந்து ப்ரியாம்பிள்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சோர்ஸ் யாரு? வீணா யாரு? நம்ம தான். நம்ம யாரு? மக்கள். ஸோ இந்திய மக்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சோர்ஸ். ஸோ நிறைய இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காங்க, நிறைய இன்டர்வியூல என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றது வந்து இந்தியன் பாலிட்டி தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல நிறைய பாலிட்டியில தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமியோட பாலிட்டி தான் திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆர்டிகல்ஸ் அது இது நிறைய டைம் பாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாலிட்டினோட நிறைய இன்டர்வியூஸ் கேட்கறது வந்து என்னன்னா, ப்ரியாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரியாம்பிள் சொல்லுங்க அப்படின்ட்டு அது மறந்து போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இது தேவையில்லை. ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா, பட் ஆனால் இது முக்கியம். இந்த ஆர்டர்ல வர்றதுதான் ரொம்ப முக்கியம். சாவரென் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இறையாண்மை, சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படின்றது என்னது? சமநல சமுதாயமும், செக்யூலர் சமய சார்பின்மையும், டெமோக்ராட்டிக் மக்களாட்சி முறையும், ரிப்பப்ளிக் குடியரசு நிறுவனம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் குறிக்கோளா வந்து இருக்கு. சாவரென், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த ஆர்டர்ல தான் வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்டிஸ். எத்தனை வகையான ஜஸ்டிஸ் இருக்குன்னா, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, 3 வகையான நீதி இருக்கு. லிபர்ட்டினா சுதந்திரம். எதற்கான சுதந்திரம் இருக்கு? தாட், எதை வேணாலும் யோசிக்கிறதுக்கான சுதந்திரம். எக்ஸ்பிரஷன், யோசிக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பிலீஃப், நம்பிக்கை, ஃபெய்த், நான் அதுவும் நம்பிக்கை மாதிரி தான். வொர்ஷிப், எந்த கடவுளை வேணாலும் நம்ம வந்து வழிபடுவதற்கான சுதந்திரம். ஸோ லிபர்ட்டி ஆஃப் எதெல்லாம்? தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப். அடுத்து ஈக்குவாலிட்டி. எந்த வகையான ஈக்குவாலிட்டி இருக்கு? ஸ்டேட்டஸ்க்கான ஈக்குவாலிட்டி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்டா? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது வந்து சகோதரத்துவம். அதாவது ஒரு தனி நபருடைய அந்த மரியாதை மற்றும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம நாட்டினுடைய அந்த இன்டெகிரிட்டி, ஸோ ஒற்றுமை, அது எல்லாமே வந்து இருக்கணும்ன்றது சொல்றது ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? எங்க இருந்து? எந்த நாட்டுல இருந்து? பிரான்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கடைசி இந்த லைன், இன் அவர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949. இதையுமே வந்து இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. என்னன்னா, நம்ம இந்திய அரசியல் வந்து ப்ரியாம்பிள்ல எந்த டேட் மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன டேட்டு? குடியரசு தினம் கிடையாது, இந்திய அரசியல் ஏற்றுக்கொண்ட தினம் தான். நவம்பர் 26, 1949. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் டே. ஓகே. ஸோ ஹியர் பை அடாப்ட், எனக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு நமக்கு நம்மளே வந்து இந்திய அரசியலமைப்பை கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ப்ரியாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஓகே. அடுத்தது ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ நான் சொன்னதுதான் வந்து இதில் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்லது அது ஒரு முகப்புரை. எதுக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்புக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்னால வந்து ப்ரியாம்பிளை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்டா நோ, ரைட்டா? அதாவது இப்ப அதில் சொல்லியிருக்காங்க லிபர்ட்டி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் பில், அதாவது வொர்ஷிப் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தான் ஆல்ரெடி ப்ரியாம்பிள் சொல்லியிருப்போம்ல, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ப்ரியாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கோர்ட் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஸோ ப்ரியாம்பிள் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணிக்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து என்ஏ பால்கிவாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ப்ரியாம்பிளை வந்து நம்ம இந்திய அரசினுடைய ஐடென்டிட்டி கார்டு தான் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரு? என்ஏ பால்கிவாலா.
ஸோ நம்ம பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது டிசம்பர் 6, 1946. முதல் மீட்டிங் டிசம்பர் 9, ரெண்டாவது மீட்டிங் டிசம்பர் 11, மூணாவது மீட்டிங் டிசம்பர் 13. அப்பதான் டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன கொண்டு வந்திருப்பாரு? குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற கொண்டு வந்திருப்பாரு. அந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. அதுக்கப்புறம் தான் அந்த குறிக்கோள் தீர்மானமானது என்னவா மாறிச்சு? பிரியாம்பிளாக மாற்றப்பட்டது. ஓகே, அடுத்தது. ஸோ பிரியாம்பிள் வந்து இது வரைக்கும் வந்து அதாவது பிரியாம்பிள் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. அதுதான் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? 42வது. ஆக்சுவலா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து ஒரு சிறிய அரசியலமைப்பே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல பிரதம மந்திரியாக இருந்தது யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த அரசியலமைப்பையும் மாற்றி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏன்னா அவங்களும் மாற்ற முடியும், அவ்வளவுதான் சிம்பிள். ரைட்டா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்காக ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 368. அதாவது என்னன்னா அந்த 368 எது? இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான ஆர்டிகல். அந்த ஆர்டிகலையே திருத்தம் செஞ்சிருப்பாங்க இதுல 42வது சட்ட திருத்தம். ரைட்டா? சோ இருக்கிற என்ன எக்கச்சக்க இதுல பாலிட்டிகல் பார்ப்போம்னா எல்லா சட்ட திருத்தமும் மேக்ஸிமம் 42, 42, 42, 42 தான் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே திருத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒரு அடுத்து 44 2 வருஷத்துல 1978ல 44வது சட்ட திருத்தம் வந்திருக்கும். அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல மாற்றம் செய்யப்பட்ட எல்லாத்தையுமே திரும்பியுமே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? ஏன்னா அப்போ வந்து வேற பிரதம மந்திரி வந்துருவாரு. ஓகே, சோ 42வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பிரியாம்பிள்ல வந்து சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு 3 வார்த்தையும் அடுத்து ஓகே சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி 3 வார்த்தையை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, சோ பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்காது. நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல யூனிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இது அதுக்கு அடுத்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. இது புதுசா இது பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காது. அதுக்கடுத்து செக்யூலர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காது. அடுத்து இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டதாக இருக்காது. பட் ஆனா ஆட் பண்ணது வந்து எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு? யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது. இன்டெகிரிட்டி என்ன? யூனிட்டினா ஒற்றுமை, இன்டெகிரிட்டினா அனைவரும் அந்த யோசிக்கிற விஷயமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும். இன்டெகிரிட்டியா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. யூனிட்டி நல்லதா, இன்டெகிரிட்டி நல்லதான்னு கேட்டா இன்டெகிரிட்டி தான் நல்லது. அனைவருமே ஒரு இன்டெகிரலா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து நல்லது. அடுத்தது சோ அதுதான் நான் சொன்னதே தான். சோர்ஸ் எது? பீப்புள் ஆஃப் இந்தியா. நேச்சர் எது? சாவரைன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அப்ஜெக்டிவ் என்ன? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. என்ன வகையான ஜஸ்டிஸ் இருக்கு? 3. இதெல்லாம் சோசியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. லிபர்ட்டி என்னென்ன லிபர்ட்டி? நமக்கு சுதந்திரம் எதற்கான சுதந்திரம் இருக்கு? தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். ஈக்குவாலிட்டி எதற்கான ஈக்குவாலிட்டில இருக்கு? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் மற்றும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது வந்து சகோதரத்துவம். அதுக்கப்புறம் வந்து டேட். என்ன டேட் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அரசியல் தினம் தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நவம்பர் 26, 1949. இப்ப பிரியாம்பிள் ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு என்று எந்த விஷயத்துல வந்து விவரிக்கிறது அப்படின்னா பிரியாம்பிள். ஏன்னா செக்யூலர் அப்படின்ற ஒண்ணு அதுலதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோ கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல பிரியாம்பிள்ல இல்லாத வார்த்தை எது? ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு, சாவரன்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு. எகாலிட்டாரிசம் அப்படின்ற ஒண்ணு கிடையாது. சமதர்மம் அப்படின்ற ஒண்ணுலாம் இல்ல. சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அடுத்தது சோ பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இந்த கேஸ் எடுத்துருங்க. இந்த கேபிகேசி, எல்ஐசி கேஸ் அதை நான் கடைசியா நான் சொல்றேன். ரைட்டா? சோ பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்லாம் கிடையாது.
பிரியாம்பிள் இஸ் a பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் வந்து பிரியாம்பிள். ஓகே, ஸோ அதை வந்து சொன்னது என்ன கேஸ் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எல்ஐசி கேஸ். அடுத்தது பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1972 தான் வந்து இந்திய அரசியலமைப்புல ஆக்ட் பண்ணாங்க கிடையாது. ஏன் 1949 இந்திய அரசியலமைப்பு உருவாகிறப்பயே பிரியாம்பிள் இருந்துச்சுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது இட் cannot be amended by the parliament. பார்லிமெண்டால் வந்து இது திருத்தம் செய்ய முடியாதுன்றாங்க. அப்படி கிடையாது, ஏன்னா திருத்தம் செய்ய முடியும், திருத்தம் செஞ்சிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் 1976ல சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தை. அடுத்து இட் இண்டிகேட்ஸ் தி அப்ஜெக்டிவ் டு பி அச்சீவ்ட். அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்ஜெக்டிவ்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லெஃப்ட் அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? பிரான்ஸ். அடுத்து இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய டைம் வந்திருக்குது. Not precede the word. Precede என்னது? Precede. Precede முன்னாடி, succeed அதுக்கு அடுத்தது. அதாவது சிம்பிளா வந்து ரிப்பப்ளிக்கு முன்னாடி வராத வார்த்தை. நம்ம நார்மலா அந்த ஆர்டர் என்ன? சாவரைன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 வார்த்தையில வராத வார்த்தை எது அப்படின்னு கேட்கறாங்க. சாவரின் வரும், டெமோக்ராட்டிக் வரும், சோஷியலிஸ்ட் வரும். ஃபெடரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. பிரியாம்பிள்ல ஃபெடரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை. அடுத்தது ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்டிஸ் என்னென்ன வகையான ஜஸ்டிஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன், சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியா அப்படின்றது ஒரு என்ன நாடு? அது ஒரு செக்யூலர் ஸ்டேட். நம்ம ரிலீஜியஸ் ஸ்டேட் கிடையாது. பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி வந்து ரிலீஜியஸ் அப்படின்றது கிடையாது. அடுத்து கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்னு கிடையாது, அதுவும் கிடையாது. அடுத்து புளூட்டோக்ராட்டிக் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டா புளூட்டோக்ரேசி அப்படின்றது வந்து என்னன்னா அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும்தான் ஆட்சியை செய்வாங்க. ரைட்டா? அடுத்து வந்து செக்யூலர். புளூட்டோக்ரேசி அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்களால் ஆட்சி செய்யப்படுறது வந்து புளூட்டோக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம டெமோக்ரஸி சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? டெமோனா மக்கள், கிரேசி அப்படின்னா ஆட்சி, டெமோக்ரேசி. ஓகே, செக்யூலர் ஸ்டேட் நம்ம வந்து மதசார்பற்ற அரசு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா டிக்ளர்ஸ் இந்தியா as all of the following except இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, குடியரசு நாடு, அதாவது ஜனநாயக நாடு, குடியரசு நாடு. இந்தியா வந்து ஒரு சோசியலிச நாடு. இந்தியா மதசார்பற்ற நாடு. பட் ஆனா இந்தியா கம்யூனிஸ்ட் நாடான்னு கேட்டா கிடையாது. சைனா வந்து கம்யூனிஸ்ட், பட் ஆனா இந்தியா வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது. அடுத்தது இந்தியா வந்து எங்க எங்க இருந்து வந்து சோர்ஸ் வாங்கியிருக்கு? நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியா. அடுத்து 3 வகையான ஜஸ்டிஸ் இருக்கு. அதுல இது எது கிடையாது? எக்கனாமிக் உண்டு, சோசியல் உண்டு, பொலிட்டிக்கல் உண்டு. எது கல்ச்சரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒண்ணு இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்ன கேஸ். ஆக்சுவலா பிரியாம்பிள் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேஸ் வந்து நடந்திருக்குது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் நடந்த கேஸ் வந்து அதாவது பிரியாம்பிள் தொடர்பா கிடையாது, பிரியாம்பிளுக்குனே உருவாக்கப்பட்ட கேஸ் கிடையாது, வேற ஏதோ ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்ல பிரியாம்பிளை பத்தி பேசினாங்க. ரைட்டா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்னன்னா 1960 வந்து பெருவாரி யூனியன் கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா பிரியாம்பிள் அரசியலமைப்பினுடைய பகுதி இல்லைன்னு சொன்னாங்க. 1960 கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்துச்சு. இதுல பிரியாம்பிள் ஒரு பகுதி தான்னு சொன்னாங்க. அடுத்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995, அதுல பிரியாம்பிள் இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, பகுதின்னு சொல்ல முடியாது, பகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாளை பொழுதுனா ஜனவரி 26, 1950. ஓகே.